வணக்கம், வந்தனமே, நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க மை டியர் ஃபேவரட் டார்லிங்ஸ்? அண்ட் ஐம் ஆஃப் கோர்ஸ் வெரி ஷுர் தட் நீங்கள் எல்லாருமே சூப்பராக தான் இருப்பீங்க அப்படின்னு. வெல்கம் பேக் டு சின்னஞ்சிருக்கிலேயே. இந்த எபிசோட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு லைனப்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக பண்ணுற டங் ட்விஸ்டரை கொஞ்சம் ட்விஸ்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டங் ட்விஸ்டர். ஸோ நீங்கள் கரெக்டாக இது பண்ணி காமிச்சினா எல்லாரும் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு மச் வுட் வுட் அ வுட் சக் சக்? ஹவு மச் வுட் வுட் அ வுட் சக் சக்? How much would a wood chuck chuck? How much would a wood chuck chuck? இதை ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா செம்ம கூலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. Brilliant guys. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல நம்ம பார்க்க போற முதல் செக்மெண்ட் சுரம் கற்றல் தான். இதுல நம்ம ஜண்டை வரிசையை தான் இன்னைக்கு கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இருக்காங்க பாடல் ஆசிரியர் சமய ஐஸ்வர்யா அவர்கள். வாங்க போய் பாட்டு கத்துட்டு வந்துடலாம். சுரம் கற்றல். சுரம் கற்றல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமய ஐஸ்வர்யா. ஹாய் குட்டீஸ். ஹாய் அக்கா. வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜண்ட வரிசை கற்றுக்க போகிறோம் இந்த எபிசோடில். ஜண்ட வரிசைன்னா என்னென்னா டபுள் டபுளாக சொல்லணும். சா சா சாசா ரீரி ரீரி க க கக மாமா மாமா பாப்பா பாப்பா த த தத நீனி நீனி சா சா. சாசா. ஓகேவா? சா சா ரி ரி க க மா மா சாசா ரே ரே கக மாமா ரி ரி க க மா மா பா பா ரே ரே கக மாமா பாப்பா க க மா மா பா பா த த கக மாமா பாப்பா தத மா மா பா பா த த நீ நீ மாமா பாப்பா தத நீனி பா பா த த நீ நீ சா சா. பாப்பா தத நீனி சாசா சா சா நீ நீ த த ப ப சாசா நீனி தத பாப்பா நீ நீ த த ப ப மா மா நீனி தத பாப்பா மாமா த த ப ப மா மா க க தத பாப்பா மாமா கக ப ப மா மா க க ரி ரி பாப்பா மாமா கக ரே ரே மா மா க க ரி ரி சா சா. மாமா கக ரே ரே சாசா சா சா ரி ரி க க மா மா சாசா ரே ரே கக மாமா ரி ரி க க மா மா ப ப ரே ரே கக மாமா பாப்பா க க மா மா ப ப த த கக மாமா பாப்பா தத மா மா ப ப த த நீ நீ மாமா பாப்பா தத நீனி ப ப த த நீ நீ சா சா. பாப்பா தத நீனி சாசா சா சா நீ நீ த த ப ப சாசா நீனி தத பாப்பா நீ நீ த த ப ப
ரி ரி பா பா மா மா க க ரி ரி மா மா க க ரி ரி சா சா மா மா க க ரி ரி சா சா. ஓகே சூப்பர். இன்னொரு நம்ம எபிசோடு முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின் தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. என்ன குட்டீஸ், பாட்டு ட்ரெண்டிங்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ உங்க பிரெயின்கான ஆக்டிவிட்டி குவிஸ் ஆஃப் த டே. ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அண்ட் இவங்களை அயன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப டேரக்டா நானே ஹிண்ட் கொடுத்துட்டேன். நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இதை யோசிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான கதை கிளியில அம்புஜவல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க போய் கேட்டுட்டு வந்துடலாம். கதை கிளி. இன்னைக்கான கதைக்கிளி நிகழ்வுல நாம கேட்க போறது ஒரு ராட்சசனுடைய கதை. கேட்கலாமா? கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ராணி ராமு அப்படின்னு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. ராணி ஒரு நாள் ராமு கிட்ட வந்தாங்க. வந்து, ஏன்னாங்க என்ன அங்க பாருங்க இங்க பாருங்க, எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா நிறைய காசு பணத்தோட சந்தோஷமா வாழறாங்க. நீங்களும் போய் ராஜா கிட்ட ஏதாவது வேலை கேட்டு ஏதாவது நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சுட்டு வரலாம்ல, நம்மளும் சந்தோஷமா வாழலாம். ராமு யோசிச்சு பார்த்தான். சரி, போய் கேட்டுதான் பார்ப்போமே. சரி ராணி, நான் போய் ராஜாவை பார்த்து ஏதாச்சும் வேலை செஞ்சு நிறைய சம்பாதிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீங்க பத்திரமா இரு, சரியா? சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ராமு. ஒரு பைய தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு ராஜாவை பார்க்க. இப்போ ராமு இருந்த கிராமத்துல இருந்து ராஜாவை பார்க்கறதுக்கு அவரோட அரண்மனைக்கு போகணும்னா ஒரு காட்டை கடந்து தான் போகணும். அந்த காலத்துல இந்த மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின், காரு, வண்டி எதுவும் கிடையாது. குதிரை வண்டிலாம் உண்டு, ஆனா ராமுக்கு அவ்வளோ வசதி இல்லை, நடந்து தான் போனார். பைய தூக்கிட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரே பயம். எல்லா பக்கம் ஒரு சத்தத்தையே காணோம், ஒரே மரமரமா இருக்கு. பயம் வந்ததுன்னா அந்த பயத்துல இருந்து வெளியில வரத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவீங்க? ஓடி வரலாமா? ஓடி வர வேண்டாம், அது வழியா போயே ஆகணும் நம்ம காட்டு வழியானா. வேற என்ன பண்ணலாம்? டார்ச் அடிக்கலாம். அந்த காலத்துல டார்ச் வேற இல்லையா? அப்புறம் அவ்வளோ ஒன்றும் இருட்டாகல. பயம் வந்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? யார் சொன்னது அது கரெக்டா? ஆமா, பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி தான் ராமுவும் நினைச்சா, பாட்டு பாடிட்டே போனா நமக்கு பயமே இருக்காது அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சான். தன்னே நானே, எங்க எல்லாரும் பாடலாமா? தன்னே நானே 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 நானே. இப்படி பாடிட்டே காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு ராமு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டிட்டே வருது. இவருக்கு ஒரே பயம். தன்னே நானே 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 அப்படி போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு குரல், டேய் அந்த பாட்டை கொஞ்சம் நிறுத்துறியா? ராமு இங்க பார்த்தாரு, யாரும் இல்லை. இங்க பார்த்தாரு, யாரும் இல்லை. நேர்ல பார்த்தாரு, யாரும் இல்லை. ஏதோ பிரம, நம்ம பாட்டுக்கு போவோம். தன்னே நானே. டேய் நிறுத்துறா அந்த பாட்டை. யாரு? ஏதோ நம்ம பயந்துட்டு இருக்கோம். நான் பாடிட்டு தான் போவேன், ஏன் பாட்டு நான் பாடுவேன். தன்னே நானே. டேய் நிறுத்துறா பாட்டை. நமக்கு என்ன பண்றது தெரியல. திருப்பியும் இந்த பக்கம் பார்த்தாரு, நேர்ல பார்த்தாரு, இந்த பக்கம் பார்த்தாரு, கீழே பார்த்தாரு, மேல பார்த்தா ஒரு வெள்ளை உருவம். ரெண்டே ரெண்டு கண்ணு, காது மட்டும் இருக்கு, மூக்க காணோம். ராமுக்கு ஒரே பயம். அடே ஏடா, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, சும்மா இருடா. டேய் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, சும்மா என்னை பார்த்து பயப்படாத.
குழந்தை, அதை அப்படி பயப்படாம கூட நீங்க எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும், அதை மட்டும் நீ செய், நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்குது, நம்ம கிட்ட உதவி கேட்குது. என்ன என்ன உதவியா இருக்கும், என்ன உதவியா இருக்கும்? சரி சொல்லுங்க, என்ன உதவி வேணும் உங்களுக்கு? அதுக்கு நான் என் கதையை சொல்றேன், முதல்ல கேளு. நான் ஒரு காலத்துல பெரிய பாகவதா இருந்தேன். நான் பாடினேன்னா அந்த சரஸ்வதி தேவியே வந்துருவான். அந்த அளவுக்கு என் குரல் வளம் அப்படி. என்ன, நான் கத்துக்கிட்ட விஷயத்த யாருக்கும் நான் சொல்லி கொடுக்கல. எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? நான் கத்துக்கிட்ட விஷயத்த நான் எதுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்? அதனால நான் சொல்லி கொடுக்கல. அதுக்காக எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுமா, அதுதான் சரியா. நான் சொல்லி கொடுக்காதனால நான் இந்த மரத்துல எப்ப பாரு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க. அப்படியா? இப்ப ராமுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. அது சரிதான், கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி கொடுக்கறதுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா உங்களுக்கு? அத பத்தி நீ பேசாத, அது கூட பிரச்சனை இல்லடா, இந்த மரத்துல கூட இருந்துடலாம். ஆனா எனக்கு அதை விட ஒரு பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இங்க பக்கத்துல ஒரு காட்டு கோவில் இருக்கு. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அந்த கோவிலுக்கு ஒரு நாதஸ்வர வித்வான் அப்படின்னு அவனே சொல்லிப்பான். அவன் வருவான்டா. வந்து நாதஸ்வரத்தை எடுத்து வாயில வச்சு பாடினா வச்சு நல்ல இசைய கேட்டு பாடி வளர்ந்துருக்கேன்டா. என்னால இவன் வாசிக்கிறத கேட்கவே முடியல. அதுக்காகவே எனக்கு இங்க இருந்து தப்பிச்சு போகணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணும். அதான் விஷயமா? சரி, அதுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும்? அதான்டா விஷயம். என்னால இந்த காட்டுல இருந்து என்னால தனியா வெளியில போக முடியாது. என் சாபம் அப்படி. ஒரு மனுஷன் எனக்கு உதவி பண்ணாதான் நான் வெளில போக முடியும். நீ என்ன பண்ணி என்ன உன் தோல்ல ஏத்திட்டு கொண்டு போய் வெளியில விட்டு, சரியா? உனக்கு புண்ணியமா போகும். இப்ப ராமுக்கு நிறையவே தைரியம் வந்துருச்சு. உங்களை கொண்டு போய் நான் வெளியில விடுவேன், அதனால எனக்கு என்ன லாபம்? ஓ, இப்படி ஒரு விஷயம் இருக்கா? சரிடா, இந்த நாட்டு இளவரசி இருக்கா பாரு, அவளை நான் ஏன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறேன். யாருக்குமே புரியாது என்ன நடக்குதுன்னு. நீ என்ன பண்ணு, நீ வந்த உடனே நான் அவளை விட்டுட்டு போயிடுவேன். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாரு. என்ன சொல்ற? இது நல்ல யோசனை, நான் ஒத்துக்கிறேன். வாங்க, என் தோள் மேல ஏறிக்கோங்க, நான் உங்களை கொண்டு போய் விடுறேன். சரி, என்னாச்சு? இவரும் தோள் மேல ஏறினாரு. ராமுவும் கிளம்புனா. தன்னே நான் டேய் பாடாதரா, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, நான் பாடுவேன், நீங்க பேசாம கேட்டுட்டு வாங்க. அப்படி வந்துட்டாங்க. காட்டை தாண்டியாச்சு, ஊருக்குள்ள வந்தாச்சு. இப்போ அந்த இளவரசி குட்டி பொண்ணு அவ பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கா. எங்க அரண்மனை தோட்டத்துல காலங்காத்தால ஆயிடுச்சு. சுத்தி ஒரே பட்டாம்பூச்சி. இங்க பாரு, அங்க இந்த பச்சை கலர் பட்டாம்பூச்சி பாரு, அங்க பாரு அந்த ரோஸ் கலர் பட்டாம்பூச்சி அவ்வளோ அழகா இருக்கு இல்லாம ஒன்ன மாதிரியே. அப்புறம் அந்த சிவப்பு பட்டாம்பூச்சி, ஐயோ இந்த ப்ளூ கலர் பட்டாம்பூச்சி கூட எவ்வளோ அழகா இருக்கு. எனக்கு இந்த பட்டாம்பூச்சிலாம் அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்ப என்னாச்சு? அந்த பிரம்மராட்சசம், அந்த பேய் மாதிரி இருந்தாரே அந்த பாகவதர், அவர் என்ன பண்ணாரு? இளவரசியை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். பாரு, இந்த பச்சை பட்டாம்பூச்சி, அந்த சேவ பட்டாம்பூச்சி, அந்த நீல பட்டாம்பூச்சி, அந்த மஞ்ச பட்டாம்பூச்சி, அந்த சேவ பட்டாம்பூச்சி, அந்த மஞ்ச பட்டாம்பூச்சி, அந்த நீல பட்டாம்பூச்சி, அப்படின்ட்டு அந்த இளவரசி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. எல்லாரும் கூப்பிட்டாங்க. அச்சோ, இளவரசிக்கு என்னமோ ஆயிடுச்சு. ராஜா ஓடி வந்தாரு. ஒரே கவலை ராஜாக்கு. ராஜா என்ன பண்ணாரு? எல்லா வைத்தியரையும் கூப்பிட்டாரு, எல்லா மந்திரவாதியும் கூப்பிட்டாரு, இளவரசி சரி பண்ணுங்க. யாரோ வந்தாங்க. இளவரசிக்கு சரியாச்சா? அப்ப யாரு வந்தாங்க? நம்ம ராமு வந்தாரு. ராஜா கவலைப்படாதீங்க, நான் நம்ம இளவரசியை குணப்படுத்துறேன். போனா ராமு உள்ள.
போன உடனே தெரிஞ்சு போச்சு. என்ன பாகவதர் ஐயா நல்லா இருக்கீங்களா? உடனே இந்த இளவரசியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு அந்த பாகவதர் ஐயா. அவர் சொன்னார், வாடா ராமு, நீ வரத்துக்கு தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ நான் இளவரசியை நான் விடுவிச்சிடுறேன், நான் போகிறேன். ராஜா என்ன கொடுக்குறாரோ வாங்கிட்டு நீ போய் சந்தோஷமா இருந்துக்கோ. இளவரசி மயக்கம் போட்டு விழுந்தா, கண்ணு தெரிந்தா, அப்பா நான் எங்கப்பா இருக்கேன், எனக்கு என்னப்பா ஆச்சு? கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, என் குழந்தைக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. என்ன பண்ணாரு, ராமுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் தங்க காசு எல்லாம் கொடுத்து, ரொம்ப நன்றி ராமு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீ சந்தோஷமா இரு. வண்டியில ஏற்றி விட்டுட்டாரு. ராமுவும் சந்தோஷமா கிளம்பிட்டான் தன்னோட மனைவி ராணிய பார்க்க. ராணி நான் உன்னை பார்க்கத்தானே வாரேன், ஆஹா ஆஹா இப்பவே வரேன் ராணி அப்படின்னு சந்தோஷமா பாடிட்டே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு 2 காவலாளிங்க ஓடி வந்தாங்க. ராம 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 நில். என்னாச்சு, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? ராஜா உன்னை திரும்ப கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு? அது நீ வாயேன். கூட்டிட்டு போனாங்க. ராஜா சொன்னாரு, ராமு, இளவரசிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை இப்போ ராணிக்கும் வந்துருச்சு. ராணினா யாரு? ராமுவோட மனைவி ராணி இல்ல, அந்த நாட்டோட ராணிக்கு வந்துடுச்சு. நீ வந்து பாரு, சரி பண்ணு, நீ தானே இளவரசி சரி பண்ண, அதே மாதிரி இவங்களே கொஞ்சம் சரி பண்ணி கொடு. போனா ராமு உள்ள. போன உடனே தெரிஞ்சிடுச்சு இது யாரோட வேலை, அந்த பாகவதரோட வேலை தான் அப்படின்னுட்டு. உடனே சொன்னார், எதுக்கு இப்ப வந்தீங்க திரும்ப? நீங்க தான் போயிட்டீங்கல்ல. டேய் ராமு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குடா. அந்த மரத்துல ஒரே முள்ளுடா, குத்துண்டா, நிம்மதியாவே இருக்க முடியாது. இங்க பாரு, சொகுசா இருக்கு படுக்க, என்னம்மா சாப்பாடு தெரியுமா? அது மட்டும் இல்லடா, எல்லாரும் பாடுற பாட்டு வாசிக்கிற வாத்தியம் எவ்வளோ இனிமையா இருக்கு தெரியுமா கேட்க. நான் இங்க இருந்து போக மாட்டேன்டா. எனக்கு போக மாட்டீங்களா? ஆஹா, அது நியாயமே இல்லை, நீங்க போங்க. எது நியாயம் இல்ல? நீ எனக்கு ஒரு உதவி பண்ண, நான் உனக்கு ஒரு உதவி பண்ணிட்டேன்ல, சரியா போச்சு. உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ, நான் இங்க இருந்து போக மாட்டேன். ராமுக்கு என்ன பண்றது தெரியல, வெளியில வந்துட்டான். ராஜா, எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, நான் வந்து சரி பண்ணிடுறேன். போயிட்டான். 2 நாள் கழிச்சு வந்தான். போனா ராணிய பார்க்க. யாரோட கட்டுப்பாட்டுல இருந்தாங்க ராணி? அந்த பாகவதர் ராட்சசன். பாகவதர் ஐயா, என்னை மன்னிச்சிருங்க, நான் நீங்க பண்ண உதவிக்கு நன்றி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இனிமே நான் வரமாட்டேன். சரியா சொன்னடா, குடு பரிசு கொடு. என்ன பரிசு கொண்டு வந்திருக்க? ராமு திரும்பி பார்த்தான். ஒருத்தர் உள்ள வந்தாரு. அவர் பைய கழட்டி வச்சாரு. பைய திறந்து உள்ள இருந்து என்னத்தை எடுத்தாரு? ஒரு நாதஸ்வரத்தை எடுத்தாரு. எடுத்து வாயில வச்சு நீங்க தானே சொன்னீங்க என்ன வேணா பண்ணிக்கோன்னு, கேளுங்க இந்த பாட்டை. முடியலடா, இவனை கூட்டிட்டு போடா. அதெல்லாம் முடியாது, கூட்டிட்டுலாம் போக முடியாது, இங்கதான் இவர் இருப்பாரு. விட்டுடா, நான் போயிடுறேன்டா, திரும்பி இந்த பக்கம் வரவே மாட்டேன்டா, என்ன மன்னிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போன அந்த பாகவதர் பூதம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. ராமுவும் ராணியோட சந்தோஷமா வாழ்ந்தோம். அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. என்ன குட்டீஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்ம எல்லாரையும் எனர்ஜி படுத்துற வகையில வரப்போகுது அச்சமில்லை செக்மெண்ட். அண்ட் இதுல இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? சர்ப்ரைஸ்! நீங்களே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். இவர் தமிழ்நாடு கிக் பாக்ஸிங் சங்கத்தினுடைய பொது செயலாளராக இருக்கிறார். வாங்க போய் கத்துக்கிட்டு வந்துடலாம். அச்சமில்லை. எல்லாருக்கும் வணக்கம்.
இன்றைக்கு வந்து நம்ம அச்சமில்லை செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிக் பாக்ஸிங் விளையாட்டுக்கான ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த், அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் அண்ட் ஃபன் ஃபார் கிக் பாக்ஸிங் பிளேயர்ஸ், இதை நம்ம எப்படி வந்து செயல்படுத்த போகிறோம். அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து வந்து கிக் பாக்ஸிங் விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க. லைக் வந்து ஷோல்டருக்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, லெக்ஸ்க்கு தனியாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, கிக்ஸ் பண்ணுவாங்க, பஞ்சஸ் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய விளையாட்டு திறன், அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய வந்து செயல்திறனுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதே நேரத்தில் வந்து அஜிலிட்டி ட்ரைனிங், அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு வேகத்தை உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட்டர்ஸுக்கான கேம் ட்ரைனிங்கும் இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபன் ட்ரைனிங்கும் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை வந்து அவங்க டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ் ஆவாங்க. அதே நேரத்தில் அவங்க மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகும், அவங்களுக்கான என்டியூரன்ஸும் டெவலப் ஆகும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் செஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த் எப்படி டெவலப் ஆகுது, அதே நேரத்தில் வந்து பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கேமை வந்து எப்படி வந்து ஃபன்னாக டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிக் பாக்ஸிங் பண்ணும்போது சீரியஸ் ஆவாங்கன்ற கான்செப்ட் கிடையாது. இதிலே வந்து அவங்கள வந்து எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்க போகிறாங்க, அதே நேரத்தில் இந்த கேமை வந்து அவங்க எப்படி வந்து விளையாட்டாக பண்ண போகிறாங்கன்னு வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு வின் த கேம், எந்த டீம் வின் பண்ண போகிறாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெடி? யார் ஸ்பீட், யார் பவர், கிளியர், யாரோட ஸ்டாமினா டெவலப் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். ஆர் யூ ரெடி டீம்? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. Yellow team win. Head, toes, shoulder, knees, shoulder, shoulder, head, cone. Ready? Position again. Again. Next try பண்ணலாம். Ready? Position. Head, toes, cone. Again position. Ready? Toes, knees, shoulder, head, toe, head, cone. Relax. ஹாய், என் பேர் பிரஜன். நான் வந்து 2 டிஸ்ட்ரிக்ட், 2 ஸ்டேட்டு, 2 நேஷ்னல், ஒரு இன்டர்நேஷ்னல் பண்ணியிருக்கேன். 2 கேம்பும் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயும் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், இது என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். அப்புறம் போக போக எனக்கு இது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. Ready? Again position. Guard position. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாப் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்பீட் எப்படி பண்ண போகிறோம், ஜாப் எப்படி நம்ம த்ரோ பண்ண போகிறோம். கிளியர் ஆகுதா? ரெடி? பொசிஷன். When I say 1, you will be hitting the punch. 1 back. When I say 1, 1 back. Clear? Ready? Position. 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. Clear? Same guard position. Stay in the guard position. Ready? Now we are going to throw the cross right punch. So நம்ம right punch throw பண்ணும்போது எப்படி இருப்போம், complete right to the extent as much as possible and then reverse. So right 2 back 2 back. Clear ஆகுதா? Position. Ready? Ready? Guard position. 1 good 2 3 4 5 6 7 8. இப்போ நம்ம குவிஸ்க்கான பதில் என்ன நீங்க யோசிச்சிங்களா? அயர்ன் லேடி ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இட்ஸ் none other than இந்திரா காந்தி. இன்னைக்கு நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம். பாட்டில் ஆரம்பிச்சு கதை பக்கம் போய் தற்காப்பு கலைன்னு கத்துக்கிட்டு பெயிண்டிங்கும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் வாரம் வாரம் உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். பாய் செல்லக்குட்டீஸ்.